சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது ஜியா அவங்களை சுத்தி நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கிளியரா புரியுற மாதிரி சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஜியாவுடைய ஆபீஸ்க்கும் அந்த இமுகியும் ஒரு இன்டர்ன் மாதிரி ஜாயின் பண்ணிருப்பான். அந்த வீடியோட எண்ட்ல அந்த இமுகி எங்க இருக்கான்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு நம்ம லியோன் போய் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு இடமா டெலிபோர்ட் ஆகி கடைசியில ஒரு பில்டிங்கோட டாப் ஃப்ளோருக்கே போயிடுறாங்க. லியோன் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. ஜியா எனக்கு சொந்தமானவர். பாஸ்ட் லைஃப்ல எனக்காக அவளை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. உன்னால இப்ப என்ன எதுவுமே பண்ண முடியாது. உன்னுடைய பிரதர் லீராங், ஜியாவுடைய ஃபேமிலி, அப்புறம் ஜியா, இவங்க 3 பேருமே இப்ப என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. இவங்களுடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னு ஆசைப்பட்டா உன்னுடைய உடம்பு நீனே எனக்கு கொடுத்துரு. உன்னுடைய உடம்புக்குள்ளார நான் வந்துட்டா மவுண்டன் ஸ்பிரிட்டோட ஃபுல் பவர் எனக்கு கிடைக்கும். இந்த விஷயத்துக்கு நீ என்ன சொல்ல போறேன்னு சொல்லி கேட்கும்போது லியோனும் ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உன்கிட்ட இருந்து அவங்க எல்லாருமே சேஃபா எப்படி காப்பாத்தணும்ன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இப்ப என்னுடைய பவர்ஸ் நீ பாப்பன்னு சொல்லி அந்த இமுகியை பிடிச்சு அடிச்சு கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணி அவருடைய ஃபுல் பவர் அவர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது லியோனை பார்த்து அந்த இமுகியும் என்னுடைய ஃபுல் பவர்ஸ் உங்ககிட்ட காட்டணும்னு எனக்கு விருப்பம் இல்ல. நான் மட்டும் நினைச்சா ஒரு நாட்டுக்குள்ளார போர் நடக்க வைக்க முடியும், ஒரு டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இப்ப உன்னை சுத்தி நடக்க போற விஷயத்தை நீனே பாருன்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் யூஸ் பண்றான். அந்த இடத்தை சுத்தி நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு ஆளையும் அவங்களே சூசைட் பண்ணி இறந்து போற மாதிரி பண்றான். நம்ம லியோனையும் பண்ற விஷயத்தை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாம ஒவ்வொரு ஆளையும் வேக வேகமா போய் காப்பாத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரால் சில பேரை மட்டும் தான் காப்பாத்த முடியுது. கிட்டத்தட்ட 100க்கும் மேல மக்கள் இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம லியோனை டைவர்ட் பண்ணிட்டு அந்த இமுகி அந்த இடத்தை விட்டு போயிடுறோம். இப்ப அப்படியே கட் பண்ண ஆஃப்டர் லைஃப் இமிகிரேஷன் ஆபீஸ்ல சீஃப்க்கு அவங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீஃபோடைய பையன் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பான். ஆஃப்டர் லைஃப் ரிவர்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் இந்த சீஃபோடைய பையன் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பான். அந்த ரிவருக்குள்ளார யாராவது மூழ்கி இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களால கண்டிப்பா மறுஜன்மம் எடுக்க முடியாது. அவன் இறந்து போனதுக்கான காரணமே இந்த சீஃப் தான். ஏன்னா அவனுடைய ஒய்ஃப் ஒரு ஈவில் ஸ்பிரிட் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அந்த விஷயத்தை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு தெரியாம நம்ம சீஃபும் அவங்க பையனுடைய ஒய்ஃபையே சாகடிச்சிருப்பாங்க. அவனுடைய ஒய்ஃப் இறந்து போயிட்டான்ற டிப்ரெஷன் தாங்க முடியாம தான் அந்த ஆஃப்டர் லைஃப் ரிவர்ல விழுந்து சூசைட் பண்ணி இறந்து போவான். நீ மட்டும் நினைச்சிருந்தா நம்ம பையனை காப்பாத்தி இருக்கலாம்னு சொல்லி அந்த ஹியூனு சீஃப் கிட்ட கத்திட்டு இருக்காரு. அவங்களும் பதிலுக்கு நான் மட்டும் இந்த பொண்ணுடைய உடம்ப கண்ட்ரோல் பண்ணியிருந்த அந்த ஈவில் ஸ்பிரிட்டை தடுக்காம இருந்தனா தப்பே பண்ணாத நிறைய மக்கள் கண்டிப்பா இறந்து போயிருப்பாங்க. அப்ப எனக்கு வேற வழி தெரியல, அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த சீஃபோடைய ஹஸ்பண்ட்க்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா இறந்து போற லிஸ்ட்ல இல்லாத ஆளுங்க கிட்டத்தட்ட 100க்கும் மேல இருக்கக்கூடிய எல்லாரும் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. இப்படி நடக்க வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா இந்த வேலையை பண்றது அந்த இமுகி தான். இவனை நம்ம எப்படி தடுக்க போறோம்னு அந்த சீஃப் கிட்ட அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேசிட்டு இருக்காரு. நம்ம ஜியாவுடைய ஆபீஸ்லயே இந்த நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. நிறைய பேர் காரணமே இல்லாம சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. காரணமே இல்லாம எதுக்காக இப்படி எல்லாம் சூசைட் பண்ணி இறந்து போறாங்கன்னு சொல்லி அவங்களும் பேசிட்டே இருக்கும்போது அந்த ரூமுக்குள்ளார ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம இமுகி என்றாகிறான். இந்த ஆபீஸ்ல அவன் ஜாயின் பண்ணும்போது ஒரு பொய்யான நேம சொல்லி தான் ஜாயின் பண்ணிருப்பான், ஸ்டைலா டெரி அப்படின்னு. அவங்களே இவனை பார்த்த உடனே பதறி போய் டெரி உனக்கு ஒன்னும் ஆகலைன்னு சொல்லி கேக்குறாங்க. நீ ஆபீஸ்க்கு வர்ற வழியில தான் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க, உனக்கு ஒன்னும் ஆகல. அந்த வேலையை பண்றதே இவன் தான் தெரியாம இவன் கிட்டே ரொம்பவே பாசமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம சின்ன மீட் பண்றதுக்காக யுரி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட அவனுடைய பாஸ்ட் லைஃப் பத்தி கேட்ட உடனே நம்ம ஷின்னும் அவனுடைய லைஃப்ல அவன் ஃபேஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் யுரி கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் ஃபாக்ஸா இருக்கும்போது என்னுடைய ஃபேமிலி கூட சந்தோஷமா தான் இருந்தேன். என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம எனக்குன்னு 3 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. இப்படிதான் எங்களுடைய லைஃப் ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருந்தது. ஆனா அப்பதான் திடீர்னு ஒரு நாள் அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய மரங்களை கட் பண்றதுக்காகவும் அதே மாதிரி அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விலங்குகளை சாகடிக்கிறதுக்காக நிறைய டிராப்ஸ் செட் பண்ணாங்க. அந்த டிராப்ல மட்டும் எனக்கு தெரிஞ்சவங்க என்னுடைய சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் லைஃப்ல என்ன பண்றதுன்னே தெரியாம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மவுண்டனுக்கு நான் போனேன். அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் லியோனை மீட் பண்ணேன். அவர் அந்த மவுண்டனை ப்ரொடெக்ட் பண்ற மவுண்டன் ஸ்பிரிட்டா இருந்தாரு. அவர் ப்ரொடெக்ட் பண்ற இந்த மவுண்டன்ல நிறைய பேர் என்ன உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டினாங்க. ஆனா அவர் தான் அவங்க எல்லாருமே அந்த இடத்துல சமாளிச்சு என்ன சேஃபா பாத்துக்கிட்டாரு. லியோன் எனக்கு பண்ண ஹெல்ப்காக நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், கடைசி வரைக்கும் அவருக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு இவங்க 2 பேருமே பேசி முடிச்சுட்டு லியோனுடைய வீட்டுக்கும் போய் அங்க அவர் இல்லன்னு நினைச்சு அங்கேயும் பேசிட்டு இருக்காங்க. யுரியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தந்துட்டு நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். யுரி இப்ப நீ இருக்கிற அந்த ஃபேமிலியை விட்டுட்டு வந்துரு. ஏன்னா இப்ப நீ உருவத்தை சேஞ்ச் பண்ணி அந்த வீட்டுல இருக்கிறதுனால தான் நீ அவங்களுடைய பொண்ணா இருக்கு. எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, நம்ம எல்லாரும் நம்ம லைஃப் புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஷின் யுரி கிட்ட பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு கதவை ஓபன் பண்ணிட்டு லியோன் வந்துடுறாரு. சின்ன வீட்ல தான் இருக்கன்ற விஷயத்தை நீ மறந்துட்ட. சரி அதை விட பரவாயில்ல, நான் ஜியாக்கு நிறைய டைம் கால் பண்ணிட்டேன், ஆனா அவ அட்டெண்ட் பண்ற மாதிரியே தெரியல. இப்ப நீங்க 2 பேருமே பேசிட்டு இருங்க, நான் ஜியாவை மீட் பண்றதுக்காக போறேன்னு நம்ம லியோன் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. லியோன் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஜியாக்கு நிறைய டைம் கால் பண்றாரு. ஆனா அவங்க எடுக்கிற மாதிரியே இல்ல. ஏன்னா இந்த பிரசிடென்ட் சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு ஜியா கன்ஃபியூஸ் ஆகி உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களை காப்பாத்தணும், அதுக்காக லியோனையும் விட்டு கொடுத்துட முடியாது. அடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம அவங்களும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம லீராங்க காட்டுறாங்க. அவன் ஓரமா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது எங்கேயோ உத வாங்கிட்டு ஓடி வந்து அந்த சின்ன பையன் நேரா வந்து நம்ம லீராங்க அடிச்சிடறான். லீராங்கும் டென்ஷன் ஆகிட்டு உனக்கு என்னதான்டா பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் யார்கிட்டயாவது உத வாங்கிட்டே இருக்க, இப்ப யாரும் ஒன்னு அடிச்சா அப்படின்னு அந்த பையன் கிட்ட கேட்கும்போது அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் எந்த தப்புமே பண்ணல, என்னுடைய ஸ்டெப் டாட் தான் அடிக்கிறாரு, அவர் இப்ப என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்றாருன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அவனுடைய ஸ்டெப் டாட் அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த பையனும் பயத்துல உங்களுடைய ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, இப்ப நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அவனுடைய அப்பா கூடவே போக ஆரம்பிச்சிடறான். ஆனா அவன் அழுதுட்டே அவனுடைய அப்பா கூட போறதை வச்சுட்டு நம்ம லீராங்க தெரிஞ்சிருது அவனுடைய அப்பாவுக்கு பயந்துதான் அவன் போய் சொல்லியிருக்கான்
போயிடலாம் அப்படின்னு. நேரா போய் அந்த பையனுடைய ஸ்டெப் டாட புடிச்சு 2 அடி அடிச்சு இப்ப நீ என் கூட வான்னு சொல்லி தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். அதே மாதிரி இப்ப இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் யுரிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த சின்ன பையனையும் யுரி கூடவே சேஃபா தங்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம லீராங் நேரம் அந்த பிரசிடென்டோட வீட்டுக்கு தான் போயிருக்கான். அவன் அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்க அந்த ஆளுடைய உடம்ப பிரசிடென்ட் முன்னாடியே போட்டுட்டு இவனை நான் உனக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், இவனை நீ எனர்ஜியா எடுத்துக்கோ, இவனுடைய உடம்பையும் சோலியும் அந்த செரிஸ்ல ட்ராப் பண்ணிடு அப்படின்னு நம்ம லீராங் அந்த பிரசிடென்ட் கிட்ட சொல்றான். எப்பவுமே இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த செரி பிளான்ஸ் தான் கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப நம்ம லீராங்கும் தேடி பாக்குறாரு, அந்த செரி பிளான்ஸ் அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. இதை நோட் பண்ண அந்த பிரசிடென்ட்டும் நீ இப்ப என்ன தேடிட்டு இருக்கிற அந்த செரி பிளான்ட்டை நான் வேற இடத்துக்கு மாத்தி வச்சிருக்கேன். இப்ப நான் என்னுடைய கையில வச்சிருக்கிற இந்த விஷயம் என்னன்னு உனக்கு தெரியுமா? இது எனக்காக என்னுடைய மாஸ்டர் இமுகி தான் தந்தாரு. இதுதான் அந்த செரி பிளான்ட்டோட ஒரு சீடு. அந்த ஒரு பிளான்ட் எனக்கு கிடைக்கிறதுக்கு அந்த இமுகிக்கு என்னுடைய ஃபேமிலியை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். என்னுடைய ஒய்ஃப் என்னுடைய குழந்தைங்கன்னு சொல்லி எல்லாரையும் நான் இமுகிக்கு சாக்ரிஃபைஸா தந்த அப்புறம் தான் அந்த பிளான்ட் எனக்கு கிடைச்சது. ஓ மூலியமா நான் சாகாம வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கான சோல்ஸும் எனக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம லீராங் கிட்ட பேசி முடிச்சுட்டு அந்த பிரசிடென்ட் அவருடைய கையில வச்சிருக்கக்கூடிய அந்த சீடை நம்ம லீராங் தூக்கிட்டு வந்து அந்த ஆளுடைய உடம்புக்குள்ள அந்த சீட் போன உடனே அவனுடைய சோல் அவனுடைய உடம்புன்னு சொல்லி எல்லா விஷயமும் சில செகண்ட்ஸ்ல ஒரு செரி ஃப்ரூட்டா மாறிடுது. அந்த பிரசிடென்ட் அவன் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த செரியில இருக்கிற எனர்ஜி எடுத்துக்கிட்டு அவனுடைய லைஃப் டைம் அதிகப்படுத்திடுறான். இவனுடைய சோலை நான் எனர்ஜியா எடுத்துக்கிட்ட அப்புறம் தான் எனக்கு தெரியுது இவன் ரொம்பவே மோசமான ஒரு ஆள் போல இருக்கு. நிறைய டைம் தப்பெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பையனை நீ காப்பாத்தி இருக்கன்ற விஷயம் வேற எனக்கு தெரியுது அப்படின்னு அந்த பிரசிடென்ட் லீராங்க பார்த்து கேட்ட உடனே அவனும் பதிலுக்கு நானும் என்னுடைய லைஃப்ல எத்தனை டைம் தான் தப்பு மட்டும் பண்ணிட்டு இருக்கிறது, அட்லீஸ்ட் அந்த சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ணியாவது நான் ஆஃப்டர் லைஃப்க்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்ல நான் ஒரு நல்ல விஷயமாவது பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியணும்ல அப்படின்னு அந்த பிரசிடென்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஜியாவை மீட் பண்றதுக்காக லியோன் அவங்களுடைய வீட்டுக்கே போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தர மாதிரி ஜியா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை தூக்கத்திலே நம்ம லியோன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுல புது ஷூஸும் சொல்லியிருப்பாங்க. ஜியாவை சந்தோஷப்படுத்துற மாதிரி நம்ம லியோனும் அவங்க கேட்ட அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூஸை வாங்கிட்டு வந்து தந்திருக்காரு. அது அவங்களுடைய காலில் போட்டு விட்டுட்டு ஜியா கிட்ட அவர் பேசிட்டே இருக்கும்போது அவருக்கு நல்லா தெரியுது அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம 2 பேருமே நடந்து போலான்னு ஜியா லியோன் கிட்ட சேர்ந்து ஒன்னா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எல்லா உண்மையும் நம்ம ஜியா லியோன் கிட்ட சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் தேடிட்டு இருக்கிற அந்த நெத்தியில மார்க் இருக்கக்கூடிய அந்த ஆளே பிரசிடென்ட் தான். அதே மாதிரி லியோனுடைய உடம்பு அவங்க கிட்ட ஒப்படைச்சாதான் ஜியாவுடைய பேரண்ட்ஸ் அவன் தருவன்னு சொல்லி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம லியோன் கிட்ட சொல்லிட்டு நான் எந்த விஷயத்தையும் அந்த பிரசிடென்ட் கிட்ட இழுக்கிறதுக்கு தயாரா இல்ல, எனக்கு என்னுடைய பேரண்ட்ஸும் வேணும், நீயும் என் கூட இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நம்ம லியோன் கிட்ட சொல்றாங்க. அவரும் இதெல்லாம் கேட்ட உடனே நீ எந்த விஷயத்தையும் நினைச்சு பயப்பட தேவையில்ல, எனக்கும் ஒன்னாகாது, உன்னுடைய அப்பா அம்மாவும் உனக்கு கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. அந்த இமுகியும் சரி அவனுக்கு சர்வெண்டா இருக்கக்கூடிய அந்த பிரசிடென்ட்டும் சரி அவங்க 2 பேர் பண்ற பிளான்ல மாட்டாம நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு ஜியா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் அவங்க 2 பேருமே பேசி முடிச்சிட்டு அப்புறம் நீ இப்ப என்னுடைய ஆபீஸ்க்கு வா, அந்த இமுகி எப்படிதான் அழிக்கிறதுன்ற விஷயத்தை என்னுடைய சீஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஜியாவை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா யுரியும் ஷின்னும் சேர்ந்து அந்த சின்ன பையனை பாத்துக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா யுரிக்கு அந்த பையனை பிடிக்கவே இல்லை. உன்னை எதுக்காக லீராங் என்ன பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்காரு, நீ உன்னோட வீட்டுக்கு போக வேண்டியது தானே அந்த பையன் கிட்ட கேக்குறாங்க. அவனும் யுரி அவங்களுக்காக வச்சிருந்த ஃபுட் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு காலி பண்ணிட்டு என்னுடைய அப்பா பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம என்னுடைய அம்மா எப்பயோ என்னை விட்டுட்டு தனியா போயிட்டாங்க, இப்ப எனக்குன்னு எந்த வீடு இல்லன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கற நம்ம சின்ன எமோஷனல் ஆகிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல வெடி பண்ணி ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்லி அந்த சின்ன பையனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அந்த பிரசிடென்டோட வீட்ல நம்ம லீராங் கிட்ட பேசிட்டே தான் இருக்கான். இன்னைக்கு மார்னிங் கண்டிப்பா என்னுடைய மாஸ்டர் இமுகியோனுடைய பிரதரை மீட் பண்ணியிருப்பாரு. அவர் பிளான் பண்ணி இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி லியோன் கிட்ட சொல்லியும் கூட ஒரு ஒன்ன பத்தி கவலைப்படல. அந்த இமுகியோட பிளான் என்னன்னா ஜியா அவருடைய பேரண்ட்ஸ் அப்புறம் ஒன்னு எல்லாரையும் உயிரோட விடணும்னா லியோன் அவனுடைய உடம்பை என்னுடைய மாஸ்டருக்கு தரணும்னு சொல்லியிருந்தாரு. என்னதான் நீங்க 2 பேரும் பிரதர்ஸா இருந்தாலும் கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி லியோன் உங்ககிட்ட சொல்லி இருக்க மாட்டான். ஏன்னா அவனுடைய பிரதருக்கு இப்ப டைம் இல்ல, ஏன்னா அவன் ஜியாவை காப்பாத்துறதையும் அவனுடைய ஃபேமிலியை காப்பாத்துறதையும் தான் முக்கியமா நினைக்கிறான் அப்படின்னு இந்த பிரசிடென்ட் மறுபடியும் நம்ம லீராங்க பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இவன் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் சரியா இருக்கிறதுனால நம்ம லீராங்கே கன்ஃபியூஸ் ஆகிடுறோம். அந்த இமேஜினரி வேர்ல்டுல அவன் என்ன காப்பாத்துறதுக்காக வரும்போது கூட ஜியாவுடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவ சேஃபா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே என்ன காப்பாத்த வந்தான் அப்படின்னு இந்த பிரசிடென்ட் சொல்ற எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நடக்க ஆரம்பிக்கிறோம். லீராங்கனுடைய பிரதருடைய உடம்பு கொண்டு வரதுக்கு உனக்கு இன்னும் 24 மணி நேரம் தான் டைம் இருக்கு, நீ அந்த விஷயத்தை எனக்காக பண்ணாதான் நீ பண்ணி இருக்கிற அந்த ப்ராமிஸ் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு நம்ம லீராங் கிட்ட சொல்லி அவனை அந்த இடத்த விட்டு அனுப்பி வச்சிரும். இப்ப அப்படியே கட் பண்ண ஆஃப்டர் லைஃப் இமிகிரேஷன் ஆபீஸ்க்கு நம்ம லியோன் அவருடைய சீஃபை மீட் பண்றதுக்காக ஜியாவையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஜியாவை இந்த இடத்துல பார்த்த உடனே அந்த சீஃப் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரூல்ஸ் படி உயிரோட இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் யாரும் இந்த ஆபீஸ்க்குள்ளார வரக்கூடாது, இறந்து போய் ஆஃப்டர் லைஃப்க்கு போற ஹியூமன்ஸ் மட்டும் தான் வரணும். நீ எதுக்காக இந்த பொண்ணை இங்க கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லி அவங்க கத்தும் போது நம்ம ஜியாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. லியோன் மேல எந்த தப்புமே இல்ல, இப்ப நான் என்னுடைய பேரண்ட்ஸை சேஃபா காப்பாத்துறதும் அதே மாதிரி லியோனுடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதும் இந்த 2 விஷயமும் உங்களுடைய கையில தான் இருக்கு. அந்த இமுகி எப்படி அழிக்கிறதுன்னு நம்ம ஜியா கேக்குறாங்க. அந்த சீஃபும் நான் இந்த விஷயத்தை பத்தி லியோன் கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன், இப்ப நீ வேற புதுசா வந்திருக்க, நீங்க 2 பேருமே நினைக்கிற மாதிரி அந்த இமுகியை சாகடிக்கிறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல, உங்களால அதை கண்டிப்பா பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஜியா ஒருவேளை நாங்க இந்த விஷயத்தை பண்ணிட்டா சரி அப்படியே நான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னாலும் ஃப்ரீயா நான் எந்த விஷயத்தையும் பண்றது இல்ல, பதிலுக்கு நீ என்ன எனக்கு தரப்போற அப்படின்னு நம்ம ஜியாவை பார்த்து கேக்குறாங்க. அவங்களும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு நீங்க எங்களுக்காக பண்ற ஹெல்ப்புக்கு நான் பதிலுக்கு ஏதாவது தரணும் அவ்வளவுதானே, அந்த இமுகியவே நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு நம்ம லியோனுடைய சீஃப் கிட்ட ஒரு டீலிங்க போட்டுட்டு ஜியா அந்த ஆபீஸை விட்டு வெளியே போயிடுறாங்க. இப்ப அந்த சீஃப் கிட்ட தனியா நம்ம லியோன் எல்லா விஷயத்தையும் கிளியரா பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க இந்த ஆபீஸ்ல எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு, உங்களால இந்த இமுகி அழிக்க முடியாதா, உங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட் அப்படி கல்ல மாத்திட்டீங்களாமே, அந்த மாதிரி பவர் அந்த இமுகி மேல ட்ரை பண்ண வேண்டியது தானே அப்படின்னு நம்ம லியோன் அவருடைய சீஃப் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அவங்களும் லியோன் நான் சொல்ற விஷயத்தை நீ எப்பவுமே புரிஞ்சுக்கவே மாட்டேன், இமுகியும்
சரி ஜியாவும் சரி அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆகி இருக்காங்க. நம்ம அந்த இமுகி அழிக்கணும்னு நினைச்சு ஏதாவது ஒரு பிளான் பண்ணா கண்டிப்பா ஜியாக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா இப்ப கூட ஜியாவுடைய உடம்புல அந்த இமுகியோட சில விஷயங்கள் உயிரோட தான் இருக்கு. நீ சொல்ற மாதிரி கல்லா மாத்துறது இல்ல அழிக்கிறதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த நான் பண்ணா வாழ்க்கை ஃபுல்லா நீ தான் ஜியாவை நினைச்சு கஷ்டப்படுவேன் அப்படின்னு நம்ம லியோன் கிட்ட எல்லா விஷயத்தையும் கிளியரா சொல்றாங்க. இப்பதான் அவருக்கே புரியுது எதனால இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ற விஷயத்தை அவங்களுடைய சீஃப் தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இமுகி உயிரோட தான் வந்திருக்கான்ற விஷயம் தெரிஞ்சும் கூட எதனால அவருடைய சீஃப் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலன்ற விஷயம் நம்ம லியோனுக்கு தெரிய வருது. நீங்க எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு கவலைப்படுறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஆனா கண்டிப்பா நான் ஜியாக்கும் எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு அவருடைய சீஃப் கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு அவர் நடந்து போகும்போது லியோன் ஒரு நிமிஷம் நான் சொல்ற விஷயத்தை நீ எப்படியும் கேட்க போறது இல்ல. ஜியாவுடைய அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்ற விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். அவங்க அந்த செரி ஃப்ரூட்ஸ்குள்ள தான் ட்ராப் ஆகி இருக்காங்க அப்படின்னு இவங்க லியோன் கிட்ட சொன்ன உடனே அவரும் சந்தோஷத்துல அவர் பேசிட்டு இருக்கிறது அவருடைய சீஃப்ன்ற விஷயத்தையும் மறந்து அவங்களுக்கே ஒரு ஃப்ளைங் கிஸ் போட்டுட்டு வேகமா அந்த இடத்துல இருந்து கார்ல நம்ம ஜியாவை கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. லியோன் என்ன சந்தோஷமா இருக்க உன்னுடைய சீஃப் என்னுடைய அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்ற விஷயத்தை சொன்னாங்களான்னு சொல்லி கேட்கும்போது லியோனும் அவங்க சொல்லிட்டாங்க உன்னுடைய பேரண்ட்ஸ் பிரசிடென்டோட வீட்ல இருக்கக்கூடிய அந்த செரி ஃப்ரூட்ஸ்ல தான் ட்ராப் ஆகி இருக்காங்க அப்படின்னு நம்ம ஜியா கிட்டயும் சொல்லிடுறாரு. அவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா எனக்கும் இப்பதான் ஞாபகம் வருது அந்த பிரசிடென்டோட வீட்ல இருக்கிற அந்த செரி ஃப்ரூட்ஸ் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருந்தது. அந்த பிளான்ட் அவனுடைய வீட்ல இருக்கக்கூடிய ஹால்ல தான் இருக்கு. நம்ம உடனே போய் என்னுடைய பேரண்ட்ஸ் காப்பாத்தலாம்னு சொல்லி ஜியா சொல்றாங்க. இதை கேட்கிற லியோன் இல்ல இன்னைக்கு மார்னிங் நான் அந்த பிரசிடென்டோட வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க நான் பார்த்த வரைக்கும் அந்த செரி பிளான்ட்ஸ் என் கண்ணிலே படல. அவனுடைய பேரண்ட்ஸ் பத்தின டீடைல்ஸ் உங்ககிட்ட சொல்லிட்டு அந்த செரி பிளான்ட் அவன் எங்கேயோ மாத்தி வச்சிருக்கான். நமக்கு இந்த விஷயத்துல கண்டிப்பா என்னோட பிரதர் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ லிராங்க்கு கால் பண்றாரு. நம்ம லியோன் கால் பண்ணி பேசலாம்னு ஆரம்பிச்சு அதுக்குள்ள அவன் ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிடறான். லியோன் என் மேல உனக்கு அக்கறை இருக்குன்னு என்கிட்ட போய் சொல்லி இருக்கேன்னு நினைக்கிறேன். உனக்கு அந்த பொண்ணு ஜியாவும் அவருடைய ஃபேமிலியும் தான் முக்கியம். ஆனா என்ன பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்ல. இப்ப எதுக்காக நீ எனக்கு கால் பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம லியோனும் அந்த பிரசிடென்டோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அந்த செரி பிளான்ட்ஸ் அவன் வேற எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். அவன் அந்த செரி பிளான்ட் எங்க வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப கூட நீ அந்த ஜியாவை பத்தி மட்டும் தான் கவலைப்படுற. நாளைக்கு நான் சொல்ற இடத்துல வந்து என்ன மீட் பண்ணு. உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி நம்ம லியோன் கிட்ட சொல்றாரு. சரி நாளைக்கு உன்னை மீட் பண்றதுக்காக நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு நம்ம லியோனும் போன் வச்சிடறாரு. இந்த விஷயத்தை பத்தி பக்கத்துல நின்னுட்டு இருக்கக்கூடிய ஜியா கிட்டயும் தெளிவா சொல்லிடுறாரு. அந்த செரி பிளான்ட் எங்க இருக்குன்ற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நாளைக்கு என்னோட பிரதர் என்ன மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துக்கு நீ வர தேவையில்ல. இப்ப எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் கூட இருப்பாங்க அப்படின்னு ஜியாக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்காக அவங்களுடைய கோவர்க்கர்ஸ் லியோன் அவருடைய வீட்டுக்கு வர சொல்றாரு. சோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.